ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் எஃப்எம் ரேடியோ தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். இது வந்து அந்த ஹேண்டிகேப் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்த்தாக்கா, உள்ளார வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய லைன் வந்து எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தாங்க. என்ன ரீசன் தெரியல. டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரும் வந்து டேமேஜ் இருந்தது. சரி கண்ட்ரோலில் கேட்டு பார்க்கலாம். கண்ட்ரோலில் ஏதாவது கேட்டால் தான் போர்டில் என்ன ஃபால்ட்டு நம்மளால் செக் பண்ண முடியும்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் போன லைன் மொத்தத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தாங்களா லைன் என்னன்னு தெரியல. ஸோ ஒரு மெயின் ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டை கேட்டால் தான் எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு நான் போர்டை கேட்டு டைட் பண்ணேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நாபை கைட்டினா மட்டும் தான் போர்டு வெளியே வரும். ஸோ ஃப்ரண்ட் நாபை கைட்டிட்டு அதுக்கப்புறம் போர்டுக்கான ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஃப்ரண்ட் நாப் தான் மெயினாக கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி 3 இது வந்து கண்ட்ரோல் வந்திருக்கு. பாஸ், ட்ரிபிள் அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக கொடுத்துருக்காங்க. வால்யூம், பாஸ், ட்ரிபிள். அது இல்லாமல் சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மெயின் அந்த இது தான். ஸோ அதில் தான் வந்து ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபுல் இதை கைட்ட முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு கைட்டிட்டேன். போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லைனை வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது பவர்லேருந்து டேரெக்டாக 220 வாட்ஸை டேரெக்டாக போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டில் கொடுத்தனால ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. கீழேயே வந்து அந்த அந்த எரிஞ்சதுக்கான அடையாளம் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இந்த மாதிரி போட்டுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து இது வேஸ்ட். இது ஒன்றும் ரெடி பண்ண முடியாது. இந்த முடிவில் மட்டும் தனியாக வாங்கினா 170 180 வரும். ஷிப்பிங் காஸ்ட்லாம் சேர்த்தாக்கா 250 வந்துடும். அதுக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு சும்மாவே வந்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.